ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம சுண்டக்கடலையும் மீல் மேக்கரும் போட்டு சூப்பரான சுவையில் மசாலா சுண்டக்கடலை மீல் மேக்கர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அன்பான நண்பர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோளுக்குங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு சின்ன தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பத்து பல் பூண்டும் 1 இன்ச்சு இஞ்சியும் கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிளகாய் நெடி போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம ஊத்தின தண்ணி எல்லாத்தையுமே நல்லா அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட கலந்து விடணும். நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாமே வத்தி வரணுங்க. இப்போ முந்தின நாளே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற சுண்டக்கடலையை 4 விசில் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். மீல் மேக்கரையும் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் 10 நிமிஷம் போட்டு எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதை ரெண்டுத்தையுமே தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த மசாலாவில் நம்ம இதை போட்டுடலாங்க. எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இப்ப ருசிக்கு தகுந்த போல உப்பு சேர்த்துக்கலாங்க. கருப்பு சுண்டக்கடலையும் மீல் மேக்கரும் உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க. பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்குமே கொடுக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி விட்டு அடுப்பை மிதமான சூட்டில் வச்சிருங்க. 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, நல்லா மசாலா எல்லாம் கலந்து வந்திருக்கும். இப்ப கொத்தமல்லி தழையை தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான சுவையில புதுவிதமான டேஸ்ட்ல சுண்டக்கடலை மசாலா மீல் மேக்கர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சாயந்தரம் டீ டைம்ல சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.